லூக்கா எழுதின சுவிசேஷம் நாம் வாசித்த அதே பகுதி 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இன்னொரு சுவிசேஷ புஸ்தகத்தில் இப்படி வாசிக்கிறோம், அவர் இங்கே இல்லை, அவர் தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு உலகம் முழுவதும் எல்லா திருச்சபைகளிலும் உயிர்த்தெழுந்த திருநாளை கோலாகலமாக சந்தோஷமாக கொண்டாடப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த உயிர்த்தெழுதலை கிறிஸ்தவர்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற நாட்களில் தானே ஒரு சில கருத்துகள் முதல் நூற்றாண்டில் இருந்தே, இயேசு கிறிஸ்து உயிரடைந்த அந்த முதல் நூற்றாண்டில் இருந்தே சில எதிர்மறையான கருத்துக்களும் உலகத்திலே உலாவிக் கொண்டுதான் இருக்கிறது. இந்த காலை நேரத்தில் வேகமாய், நேரம் குறைவாக இருப்பதனால் வேகமாய் உங்களோடு கூட சில காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து எதிர்மறையான 5 விதமான பிரதானமான, அநேகம் காணப்பட்டாலும் 5 விதமான முக்கியமாக கருதப்படுகிற 5 விதமான எதிர்மறையான கருத்துக்கள் நம்மை சுற்றிலும் உலகத்திலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த 5 காரியத்தையும் வேகமாய் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து, சொல்லிக் கொடுத்து, அது பொய் என்பதை, எப்படி அந்த கருத்துக்கள் பொய் என்பதை வசனத்தின் அடிப்படையிலும் வேகமாய் சுட்டி காண்பித்து கொடுத்து, இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தின் சாராம்சமே உயிர்த்தெழுதல் நமக்கு காண்பித்து கொடுக்கும் 10 முக்கியத்துவம் என்ன என்பதை தான் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். எனக்கு தெரியல, நேரம் அனுமதிக்குமான்னு தெரியல, இருந்தாலும் நாம் வேகமாக தொடருவோம். முதலாவதாக, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து நீங்களும் நானும் எப்படி நம்புகிறோம் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி, அதே போல இந்த உலகத்திலே பலவிதமான எதிர்மறையான கொள்கைகள் உண்டு. அதில் முதலாவது என்னவென்று சொன்னால் தவறான கல்லறை கொள்கை, ராங் டூம் தியரி என்று சொல்லி, இது ரொம்ப முக்கியமானது. வேதப்பாட வகுப்பில் இதை நடத்துவார்கள். ஆனால் நீங்கள் எல்லாரும் வேதப்பாட வகுப்புக்கு வருவது இல்லை. எனவே இன்றைக்கு அதை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பது எனக்கு பிரயோஜனமாய், உங்களுக்கு அது பிரயோஜனமாய் இருக்கும் என்று எனக்கு தோன்றினபடினாலே இந்த காரியத்தை உங்களுக்கு முன்பாக நான் சொல்லுகிறேன். தவறான கல்லறை கொள்கை, ராங் டூம் தியரி. அதாவது கிறிஸ்டோப் லேக் என்று சொல்லுகிறதான ஒரு மனிதன், அவர் உருவாக்கின கொள்கை தான் இந்த ராங் டூம் தியரி, தவறான கல்லறை கொள்கை. என்ன அந்த மனுஷன் கூறினார் என்று சொன்னால், அதிகாலையிலே மகதலேனா மரியாளும் இன்னும் சில பெண்களும் அதிகாலையில் இருட்டோடே போய் அவர்கள் கல்லறை தெரியாமல் வேறொரு கல்லறையை பார்த்து விட்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் கல்லறை மூடப்பட்டு செத்தபடியே தான் இருக்கிறாரு. ஆனால் அவர்கள் வேறொரு கல்லறை, திறந்திருக்கிற கல்லறை போய் பார்த்துட்டு இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்று இந்த மனிதன் கதை கட்டி விட்டார். இந்த மனிதன் சொன்ன முதல் கொள்கை, இதை இன்னமும் அநேகர் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள், ராங் டூம் தியரி. ஆனால் இதற்கான பதிலை, விடையை கொடுக்கிறேன், கவனியுங்கள். மார்க் 15:47 ஒரு வசனத்தை வாசிக்க வேண்டாம், தயவு செய்து குறித்துக் கொள்ளுங்கள், எனக்கு நேரம் குறைவாய், மிக மிக குறைவாய் இருக்கிறது. மார்க் 15:47, லூக்கா 23:55-56 இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்படும் போது கூட இருந்த ஸ்திரீகள், இயேசுவின் சரீரத்துக்கு சீலையை சுற்றி அடக்கம் பண்ணும் போது அந்த கல்லறைக்குள் வைத்து கல்லறை புரட்டுகிற வரைக்கும், அந்த இருட்டு நேரம் சூழ்கிற வரைக்கும் கூட இருந்த சகோதரிகள், கூட இருந்த பெண்மணிகள், இந்த வசனத்தை நீங்கள் வாசித்தால் அங்கு தெரியும். இப்படி கூட இருந்தவர்களுக்கு அதிகாலையிலே போய் வேறொரு கல்லறை பார்ப்பதற்கு அவசியம் இல்லை. அல்லேலூயா. எனவே இந்த கொள்கை தவறான கொள்கை. நம்பர் 2, இரண்டாவது, நான் விளக்கணும்னா நிறைய வசனத்தை கொடுத்து இதற்கு நிறைய பதிலை கொடுக்க முடியும். ஆனால் ஒரு பதிலை மட்டும் கொடுக்கிறேன். ஒன்னொன்னுக்கும் 10 பதில் இருக்கு. ஆனால் ஒவ்வொரு பதிலை மட்டும் நான் இதற்கு விடையாக கொடுக்கிறேன், கவனிங்கள். நம்பர் 2, இரண்டாவது, திருட்டு அல்லது ஏமாற்று கொள்கை, தெஃப்ட் அல்லது ஃப்ராட் தியரி என்று சொல்லுவார்கள். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி ஒரு தியரி உலகத்தில் கொள்கை ஒன்று இருக்கு. J.N.D. ஆண்டர்சன் என்று சொல்லுகிற மனிதன் உருவாக்கின கொள்கை.
J.N.D. ஆண்டர்சன் என்று சொல்லுகிற மனிதன் உருவாக்கின கொள்கை. இந்த மனிதன் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், கல்லறையிலே காவல் காத்து கொண்டிருந்த அந்த காவலாளிகள் தூங்கின பொழுது, நித்திரை மயக்கத்திலே தூங்கிவிட்டார்கள். அந்த நேரம் பார்த்து அவருடைய சீஷர்கள் வந்து இயேசுடைய சரீரத்தை திருடி கொண்டு போய் விட்டார்கள். எனவே இயேசு உயிர் தெழவில்லை, அவர் களவாடி கொண்டு போய்விடப்பட்டார். அவர் சரீரத்தை களவாடி கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி இந்த தெஃப்ட் அல்லது ஃப்ராட் தியரி சொல்லுகிறது. கவனிங்கள், இதற்கான பதிலை யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்க வேண்டாம், குறித்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். உங்களுடைய வேகத்தை இன்னைக்கு நீங்க காமிக்கணும். 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், மத்தேயு 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 11 முதல் 13 வசனங்கள். இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள். நல்லா கவனிங்க. பயந்து கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சீஷர்கள் பயந்தவர்கள் எப்படி ஐயா வந்து களவாடி கொண்டு போய் இருக்க முடியும்? சீஷர்களின் பிரசங்கத்தில் நீங்கள் நன்றாய் வாசித்து பார்ப்பீங்க சொன்னால் 3:15 அப்போஸ்தலர் பேதுரு தெளிவாய் கூறுகிறார், நீங்கள் சிலுவையில் அறைந்து கொன்ற இயேசுவை, அல்லேலூயா, இயேசுவை இவர்கள் களவாடி கொண்டு போய் இருந்திருந்தால் இப்படிப்பட்ட பிரசங்கத்தை செய்திருக்க முடியாது. நன்றாய் கவனியுங்கள். காவலாளர்கள் தூங்கிவிட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. காவலாளர்கள் தூங்கிவிட்டால் கல்லறையின் கல்லை புரட்டும் பொழுது எழுந்திருக்க மாட்டிருக்க மாட்டார்களா? எழுந்திருச்சிருக்க மாட்டார்களா? கண்டுபிடித்திருக்க முடியாதா? நன்றாய் கவனிங்கள். இவைகள் எல்லாம் இந்த தியரி பொய்யானது என்பது நிரூபிக்கிறது. நம்பர் 3, மூன்றாவது ஒரு கொள்கை ஒன்று உண்டு, மாய காட்சி கொள்கை. மாய காட்சி கொள்கை என்று சொல்லி, அதாவது சீஷர்கள் தங்கள் கற்பனையிலே சித்தரித்தார்கள் இயேசு உயிர் தெழுந்து விட்டார் என்று. இயேசு ஒரு நாளும் உயிர் தெழவில்லை. சீஷர்கள் கற்பனை கண்டார்கள். தூங்கிக் கொண்டிருந்து கற்பனையில கண்டாங்க இயேசு உயிர் தெழுந்தது போல. அவர்கள் கற்பனையாய் கண்ட காட்சியை, கற்பனையாய் கண்ட சொப்பனத்தை நிஜம் என்று சொல்லி எல்லாரிடத்திலும் பரப்பினார்கள் என்று சொல்லி மாய காட்சி கொள்கை என்று இன்றளவும் உலகத்திலே இதை பின்பற்றுகிற கூட்டமும் உண்டு. அல்லேலூயா. இதற்கான பதிலை கொடுக்கிறேன், கவனிங்கள். லூக்கா 24:21, மார்க் 16:11. நான் விளக்கத்தை சொல்லி வசனத்தை சொல்றேன். லூக்கா 24:21 சொல்லுகிறது, சீஷர்களுக்கே முதல்ல என்ன இல்லை, அவர் உயிர் தெழுவார் என்ற நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. அப்படி நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு மாய காட்சி கொள்கை, கற்பனையில மாத்திரம் எப்படி உயிர் தெழுந்து விட்டார்? மார்க் 16:13, லூக்கா 24:11, யோவான் 20:25 இவைகள் எல்லாம் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்க சொன்னால், கல்லறையை பார்த்த பிறகு கூட சீஷர்களுக்கு முதல்ல நம்பிக்கை இல்லை. அப்படி நம்பிக்கை இல்லை, முதலாவது நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இயேசு வந்து பூட்டியிருந்த அறையில நின்று பயப்படாதீர்கள் சமாதானம் என்று சொல்லுகிற வரைக்கும் இவனுக்கு என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. அதனால தான் ஒருத்தன் சொன்னா, நம்ம நாட்டுக்கு வந்த ஒருத்தர் சொன்னாரு, கையில நான் விரல போட்டால் ஒழிய, விழாவில நான் விரல போட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன்னு சொன்னார் இல்லையா? அப்படி நம்பிக்கை இல்லாத ஒருவன் எப்படி கட்டுக்கதையை உருவாக்கி இருக்க முடியும்? அல்லேலூயா. யோவான் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், மத்தேயு 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், கற்பனையிலே தோன்றின ஒன்றாய் இருந்திருந்தால் எப்படி ஐயா அந்த மனிதனை தொட்டு பார்த்திருக்க முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. கேள்விக்கான பதில் உங்களுக்கு புரியுதா? கற்பனையில உயிர் தெழுந்து விட்டார் என்ற கொள்கைக்கான பதில், கற்பனையில உயிர் தெழுந்த ஒருவருடைய விழாவில கை போடத்தான் முடியுமா? ஆணி பாய்ந்த கரங்களிலே விரல் போடத்தான் முடியுமா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, 500க்கும் மேற்பட்டோர் இந்த காட்சியை, அவர் உயிர் தெழுந்த காட்சியை பார்த்திருக்கிறார்கள். அல்லேலூயா. 12 பேர் அல்ல, சில சகோதரிகள் மாத்திரமல்ல, 500க்கும் மேற்பட்டோர் இந்த காட்சியை பார்த்திருந்தபடினாலே எப்படி கற்பனையில உயிர் தெழுந்தது உண்மை என்று சொல்ல முடியும்? கடைசியாக லூக்கா 24:15 30ஆம் வசனம்,
41 முதல் 43 வசனங்களிலே இயேசு தம்முடைய சீஷர்களோடு நடந்தார், பேசினார், அப்பம் புசித்தார். அல்லேலூயா. கற்பனையில உயிர்த்தெழுந்த ஒருவராய் இருந்திருந்தால் எப்படி ஐயா நடந்திருக்க முடியும்? எப்படி ஐயா அவர்களோடு பேசி இருக்க முடியும்? எப்படி ஐயா அப்பம் புசிச்சு இருக்க முடியும்? அல்லேலூயா. எனவே இந்த கொள்கையும் தவறான கொள்கை. நான்காவது கொள்கை மயக்கம் அடைதல் கொள்கை. எழுதி கொள்ளுங்க, மயக்கம் அடைதல் கொள்கை. இதெல்லாம் ரொம்ப முக்கியம், கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்கணும். சரிங்களா? இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவர்கள் அறிந்திருந்தால்தான் புறஜாதியருக்கு மற்றவருக்கு நாம கற்றுக் கொடுக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும். சூன் தேரி என்று சொல்லுவார்கள் இதை. மயக்கம் அடைதல் கொள்கை. அதாவது இந்த கொள்கை என்ன சொல்லுகிறது என்றால், இயேசு சிலுவையில மரிக்கல, மயக்கம் அடைஞ்சார், அவ்வளவுதான். அவர் மரிக்கல, அவர் என்ன வேண்டாரு? மயக்கம் அடைஞ்சிட்டாரு. கான்சியன்ஸ் போயிடுச்சு. இவங்க இறக்கி அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரை உயிர் தெழுந்தார்னு சொல்லிட்டாங்க என்று சொல்லி இந்த கொள்கை சொல்லுகிறது. யோவான் 19 32 முதல் 34 வசனம் இம்பார்ட்டன்ட், குறிச்சு கொள்ளுங்க. 38வது வசனம். இவைகளை நீங்கள் வாசித்து பார்த்தால் வேதத்தில் இப்படி வாசிக்கிறோம், இயேசுவின் மரணத்தை பிலாத்துவும் 100க்கு அதிபதியும் உறுதி செய்தார்கள். அல்லேலூயா. பிலாத்து சீஷரா, 100க்கு அதிபதி சீஷரா. இந்த கொள்கை எப்படி உண்மை என்று கூற முடியும்? பிலாத்துவே உறுதிப்படுத்திட்டாரு, செத்து போயிட்டாரு இவர் என்ன சொல்லி. 100க்கு அதிபதி நின்னு பார்த்து சொல்றாரு, இவர் இறந்துட்டாருப்பா, உண்மையிலே இவர் ஒரு தேவ குமாரன் தான் என்று சொல்லி. அல்லேலூயா. இவர்கள் 2 பேருடைய கூற்று அவர் மரித்தார் என்று சொல்லி சொல்லுகிறது. பின்பு எப்படி மயக்கம் அடைஞ்சிட்டார்னு சொல்ல முடியும்? கடைசியாக 5வதாக ஒரு கொள்கை இருக்கு. என்ன கொள்கைன்னா, இதுதான் ரொம்ப வேடிக்கையான கொள்கை. என்ன கொள்கைன்னா, இது இஸ்லாமியர்களின் கொள்கை. தியரி ஆஃப் இஸ்லாம் என்று சொல்லி சொல்லுவார்கள். இவர்களுடைய கொள்கை என்னவென்றால், உங்களுக்கு நல்லா தெரியும், இஸ்லாத்தில் பல பிரிவுகள் உண்டு. இஸ்லாமியர்கள் ஒரு பிரிவு கிடையாது, பல பிரிவினர்கள் உண்டு. கவனிங்க, இந்த பல பிரிவினர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கூற்று, ஒவ்வொரு கொள்கை உண்டு. என்னன்னு சொன்னா, ஒரு குரூப் சொல்றாங்க மரித்தது இயேசு இல்ல, அங்க சிலுவையில் அறையப்பட்டது இயேசு இல்ல, யூதாஸ் காரியத்தை பிடித்து கொண்டு சிலுவையில் அறைந்து விட்டார்கள். கவனிங்க, யூதாஸ் காரியத்தை கொண்டு வந்து இயேசு என்று கூறி அவர் என்ன பண்ணிட்டாங்க? சிலுவையில் அறைந்து விட்டார்கள் என்று சொல்லி. முதல்ல ஒன்றை இங்க நான் பதிய வைக்க விரும்புறேன். இஸ்லாம் மதம் தோன்றினது, ஆசிரியர்கள் இருக்கீங்க, சரியா சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்லாம் மதம் உலகத்தில் தோன்றின வருஷம் எது? இஸ்லாம் மதம் உலகத்திலே தோன்றின வருஷம் எது? கிபி 600. அல்லேலூயா. முதலாக முகமது நபிகள் அவர்களுக்கு தோன்றினதாக, அந்த விஷன் வந்ததாக, முதலாவது இஸ்லாம் தோன்றினதாக அவர்கள் கூற்றுப்படி கிபி 600 உலக வரலாற்றின் படியையும். கிபி 600ஆம் வருஷத்தில் தோன்றின இஸ்லாம் மதம் முதல் நூற்றாண்டிலே மரித்த இயேசு கிறிஸ்து அல்ல, யூதாஸ் காரியத் என்று எப்படி கூற முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? கிபி 600ஆம் நூற்றாண்டிலே வந்த இஸ்லாம் மதம் முதல் நூற்றாண்டிலே மரித்தது இயேசு அல்ல, யூதாஸ் காரியத் என்று கூறுவது நியாயமானதா? பார்த்திருக்கக்கூடிய ஒன்றா? கண்களினால் பார்த்து கூறுகிறார்களா? இல்லை. கவனிங்க, அவர்கள் கூறினார்கள் யூதாஸ் காரியத்தை கொண்டு வந்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். இன்னொரு இஸ்லாமில் இருக்க இன்னொரு குரூப் சொல்றாங்க, வழிபோக்கனாய் போய்க் கொண்டிருந்த ஒரு ஆடு மேய்க்கிறவனை கொண்டு வந்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். இன்னொரு குரூப் சொல்லுது, அது இயேசுவும் அல்ல, யூதாசும் அல்ல, அவன் ஒரு கள்ளன், அந்த கள்ளனை பிடித்து கொண்டு வந்து 2 கள்ளர்கள் மத்தியில் இன்னொரு கள்ளனை கொன்றார்கள் என்று சொல்லி. வாசி, எழுதி கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பிறகு வந்த பவுல் இதற்கு அழகான பதிலை கொடுக்கிறார். மரித்தது இயேசு இல்லை என்று சொன்னால், உயிர்த்தெழுந்தது இயேசு இல்லை என்று சொன்னால், எங்கள் பிரசங்கங்கள் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. அல்லேலூயா. எனவே இந்த 5வது இஸ்லாத்தின் கொள்கையும் தவறு. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, என்னென்ன கொள்கை இருந்தது? முதலாவது தவறான கல்லறை கொள்கை, 2வது திருட்டு அல்லது ஏமாற்று கொள்கை, 3வது மாய காட்சி கொள்கை,
நான்காவது மயக்கம் அடைதல் கொள்கை, நான்காவது இஸ்லாமியரின் கொள்கை. இதுதான் மேஜர் இன்றைக்கு ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. கூடுமானால் கிறிஸ்தவர்களையும் ஏமாற்றி வஞ்சிக்க பண்ணி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த 5 கொள்கையும் தவறு. அவர் தாம் சொன்னபடி, சொல்லுங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, அவர் தாம் சொன்னபடி உயிர் தெழுந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த விசுவாசம் தான் இன்னைக்கு நம்மளை இங்க உட்கார வைத்துக் கொண்டிருக்கிறது. சரி, இந்த உயிர் தெழுதல் நமக்கு காண்பித்துக் கொடுக்கும் 10 முக்கியத்துவம் என்ன? எழுதிக் கொள்ளுங்க, தலைப்பு போட்டுக் கொள்ளுங்க. கிறிஸ்துவின் உயிர் தெழுதல் நமக்கு அறிவுறுத்தும், நமக்கு காண்பித்துக் கொடுக்கும் அல்லது நமக்கு உணர்த்தும் 10 முக்கியத்துவம் என்ன? எனக்கு சரியா 30 நிமிஷங்கள் இருக்கிறது. 30 நிமிஷத்துக்குள்ள செய்தியை முடிக்கணும். எனவே 10 காரியத்தையும் வேகமா நான் கொண்டு போகிறேன். நமக்கு முடிவில் கர்த்தருடைய பந்தி உண்டு. எனவே நீங்கள் இதை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் வேத பாட வகுப்புல இதை குறித்து இன்னும் தியானிக்கலாம். நம்பர் 1, முதலாவது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 12 முதல் 19 வசனங்களை வேகமாய் வாசிங்க பார்க்கலாம். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று தொடர்ந்து வாசிங்க. பிரசங்கிக்கப்பட்டு இருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணா இருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். எல்லா மனுஷரை பார்க்கிற நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். எப்பொழுது என்று சொன்னால் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்காத பொழுது. நம்பர் 1, முதலாவது இந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு அறிவுறுத்தும் முதல் முக்கியத்துவம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் கிறிஸ்தவத்தின் அஸ்திபாரம் என்கிற முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறோமே, நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோமே, நாம் கண்ணால இங்க ஒருவரையும் பார்க்கல. புறஜாதியாருக்கு இருக்கிறபடி உருவமோ வழிபாடோ சிலையோ நம்முடைய ஆண்டவருக்கு இல்லை. பிறகு எப்படி நாம் அவரை ஆராதிக்கிறோம்? கண்களினாலே காணாத தேவனை எப்படி ஆராதிக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே ஏற்படுகிற உணர்வு எதன் அடிப்படையில் என்று சொன்னால் ஒன்றே ஒன்றுதான், அவருடைய உயிர்த்தெழுதல். அல்லேலூயா. காணாத தெய்வத்தை இப்படி விசுவாசத்தோடு தேடுகிறோம் என்று சொன்னால், ஆராதிக்கிறோம் என்று சொன்னால் ஒரே ஒரு காரணம் தான், ஒரே ஒரு தன்மை தான், அவருடைய உயிர்த்தெழுதல். மீண்டும் அந்த அதிகாரத்திலே 12ஆம் வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? வாசிங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால், மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால், குறித்துக் கொள்ளுங்கள், கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. நான் இந்த இடத்துல நின்று பிரசங்கம் பண்ணுகிறதும் விருது, நீங்கள் வாரந்தோறும் வந்து கேட்பதும் விருதான காரியம். கிறிஸ்து உயிர்த்தெழுதல் முதலாவது நமக்குள் கொடுத்திருக்கிற முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்தவத்தின் அஸ்திபாரம் உயிர்த்தெழுதல். நான் ஆராதனையில சொல்லும் பொழுது சொன்னேன், எல்லா மகான்களுடைய கல்லறைகளும் மூடப்பட்டிருக்கிறது. எல்லா மகாத்மாக்களுடைய கல்லறைகளும் மூடப்பட்டிருக்கு. ஏன் இன்றைக்கு அவருடைய கொள்கைகள் மனுஷரிடத்தில் போய் சேரல? ஏன் இன்றைக்கு அவருடைய உபதேசம் மனிதரிடத்தில் முழுமையாய் போய் சேரல? ஏங்க, காந்தி நல்லா தானங்க வாழ்ந்தாரு, காந்தி நல்ல கொள்கை தானங்க சொன்னாரு. ஏங்க இன்னைக்கு அதிகமாக அதை மீட்டெடுக்கப்படவில்லை? ஏன் அநேகரால் இன்னைக்கு அதை பின்பற்றப்படவில்லை என்று சொன்னால் மிக முக்கியமான ஒரே ஒரு காரணம், சொன்னவர் மரித்தபடியே இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நமக்கு வாக்கு பண்ணினவரோ, நம்மிடத்திலே உரைத்தவரோ, அவர் 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுதல் தான் இன்றைக்கும் தேவ ஜனங்கள் அவர் ஏற்றுக்கொள்வதற்கு ஆதாரமாய்
கிறிஸ்துவத்தின் அஸ்திபாரமாய் இருந்து கொண்டிருக்கிறது. உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் உலகம் தோன்றின நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் சொல்லப்படுகிற ஆண்டவரை குறித்து சொல்லப்படுகிற எல்லா காரியங்கள் விருது. ரட்சிக்கப்படுகிற எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருடைய விசுவாசமும் விருது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்தவம் இல்லை. எழுதிக் கொள்ளுங்க, மனதில் நிறுத்திக் கொள்ளுங்க. உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்தவம் வீண். இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுதல் தான் கிறிஸ்தவத்தின் அஸ்திபாரமாய் இருக்கிறது. நம்பர் 2, இரண்டாவதாக நான் வேகமாய் கடந்து போகிறேன். நம்பர் 2, இரண்டாவது, இந்த உயிர்த்தெழுதல் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கும் முக்கியத்துவம் என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களை வாசிக்க கேட்போம். நாம் பாவிகளாய் இருக்கையில், அறிந்த வசனங்களாய் இருப்பினும் எல்லாரும் கவனிங்க, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே, நல்ல கவனிங்க, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. கடந்த வெள்ளிக்கிழமை இந்த வசனத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து விளக்கத்தமா சொன்னேன். கவனிங்க. நம்பர் 2, இரண்டாவது, முழு மனுக்குலத்தின் மீட்பு உறுதியாக்கப்பட்டது. முழு மனுக்குலத்தின் மீட்பு உறுதி செய்யப்பட்டது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. கடந்த வெள்ளிக்கிழமை என்று குட் ஃப்ரைடே அன்றைக்கு சொன்னேன், இயேசுவின் ரத்தம் நமக்கு கொடுத்த முதல் நன்மை என்னன்னா மீட்புன்னு சொன்னேன். அப்படிதானே? ரட்சிப்புன்னு நீங்களும் நானும் படித்துக் கொண்டோம். ஆண்டவர் மரித்து ரத்தம் சிந்ததினால மீட்பு உண்டாயிற்று, ரட்சிப்பு உண்டானது உண்மைதான். ஆனால் கவனிங்க, அவர் உயிர்த்தெழுந்திராவிட்டால் அந்த ரட்சிப்பு நிச்சயமற்ற தன்மையிலேயே இருந்து கொண்டிருந்திருக்கும். அந்த ரட்சிப்பு பூரணத்தை நோக்கி உங்களை என்னை கொண்டு போயிருக்காது. நாம நினைச்சிருப்போம், நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு நாள்ல செத்து இந்த பூமியில் அடக்கம் பண்ணப்பட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லாம போயிடுவேன், அல்லது உலகத்தான் சொல்ற பிரகாரம் அடுத்த ஜென்மத்தில் நான் ஆடா கோழியா மாடா பிறப்பேன்னு சொல்லி நம்பிக்கொண்டு இருப்போம். ஆனால் இவைகள் எல்லாம் தாண்டி இன்றைக்கு பரலோக தேவன் மடியிலே தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பேன் என்கிற நம்பிக்கை, இந்த பூரண ரட்சிப்பை நம்பிக்கையை நமக்கு கொடுத்திருப்பது இந்த ரட்சிப்பு, இந்த உயிர்த்தெழுதல். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது எழுதிக் கொள்ளுங்க, முழு மனுக்குலத்தின் மீட்பு உறுதி செய்யப்பட்டது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இப்படியாக பேதுரு கூறுகிறார். வாசிங்க. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளேயும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொன்றவர்களுக்கும் அவருடைய உயிர்த்தெழுதல் மீட்பை கொடுத்தது. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொல்லும், அவனை சாகடியும் என்று சொல்ல பல ஆசாரியர்கள், அப்போஸ்தலர் 7:31 என்று நினைக்கிறேன், நீங்க வாசித்து பாருங்க, அநேக ஆசாரியர்களும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டார்கள். காரணம் ஒன்னே ஒண்ணுதான், அவருடைய உயிர்த்தெழுதல். அவருடைய மரணத்தை விசுவாசிக்காதவர்கள் கூட அவருடைய உயிர்த்தெழுதலை நம்பினார்கள். அவருடைய உயிர்த்தெழுதல் அவர்களுக்கு மீட்பை கொடுத்தது. மேலும் இதே பேதுரு 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீங்குதலா இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. நம்மை ரட்சிக்கிறது வேறு ஒன்றுமல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவின் மரணம், சிலுவை மரணம் மீட்பை கொடுத்தது உண்மைதான். அந்த மீட்பின் நிச்சயத்தை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் உறுதி செய்வது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல்.
மறக்க கூடாது. இதே பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ம் 5மான வசனத்தில் இப்படியா எழுதியிருக்கிறார், மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் அவரோடு கூட இசைவாய் கூட்டி கட்டப்பட்டு கொண்டு வருகிறீர்கள். எத்தனை ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. இதுதாங்க அந்த உறுதி நமக்கு தர நம்பிக்கை. இதான் அந்த உறுதி நமக்கு கொடுக்கிற நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் கிறிஸ்தவத்தின் அஸ்திபாரம். நம்பர் 2, இந்த மீட்புக்கு அல்லது ரட்சிப்பை உறுதிப்படுத்துகிறது. நம்பர் 3, மூன்றாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ம் 5மான வசனங்களை வாசிக்க கேட்போம். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளின் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சன்னதியில் பிறந்தவரும், நல்ல கவனிங்க, தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும் மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாய் இருக்கிறார். நம்பர் 3, மூன்றாவது எழுதிக் கொள்ளுங்க. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அவருடைய தெய்வீகத்தை உறுதி செய்தது. கிறிஸ்துவின் தெய்வீகம் உறுதிப்படுத்தப்பட்டது. அவர் 100% மனுஷனாய் பூமியிலே வந்தார். அவர் 100% தெய்வ குமாரனாய் வாழ்ந்தார். மறுக்கவோ மாற்றவோ முடியாது. ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நிச்சயம் என்ன தெரியுமா? உறுதி என்ன தெரியுமா? அவர் தேவனுடைய குமாரனாய் இந்த பூமியிலே வாழ்ந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகர் மரித்து அவரை தொங்கும் பொழுது நினைத்தாங்க, அநேகரை காப்பாற்றினானே, தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை என்று சொல்லி. அப்ப அவர் சுகம் கொடுத்ததெல்லாம் பொய்யா? அற்புதம் செய்ததெல்லாம் கட்டுக்கதையா? பிளாக் மேஜிக்கா நினைச்சாங்க. ஆனா அதுக்கெல்லாம் தேவன் பதிலடி கொடுத்தார். 3ஆம் நாளில் அவர் உயிரோடு எழுந்தபோது தம்மை பலமான தேவகுமாரன் என்பதை நிரூபித்து காட்டினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு கல்லறை திறந்திருப்பது சாதாரணமான காரியத்தை உணர்த்தல. அவர் தேவகுமாரன். அவர் பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரன். தேவகுமாரனுடைய கல்கள் தான் உடைக்கப்பட்டு புரட்டப்பட்டு காலியாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. 3வது இந்த உயிர்த்தெழுதல் அவர் தேவகுமாரன் என்பதை பலமாக உங்களுக்கும் எனக்கும் நிரூபித்து காண்பித்திருக்கிறது. நம்பர் 4 எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நம்பர் 4 என்ன தெரியுமா? நம்பர் 4 என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு கற்றுக் கொடுக்கும் முக்கியத்துவம். அவர் உங்களுக்காக எனக்காக பிரதான ஆசாரியராய் அவரை மாற்றி இருக்கிறார். பிதாவானவர். எழுதிக் கொள்ளுங்க. பிரதான ஆசாரியர் என்பதை விளங்க பண்ணிற்று. இந்த உயிர்த்தெழுதல் இயேசுவை உங்களுக்காக எனக்காக பிதாவினிடத்திலே மத்தியஸ்தம் பண்ணும் அல்லது பரிந்து பேசும் ஒரு பிரதான ஆசாரியராய் விளங்க பண்ணிற்று. எபிரேய ஆக்கின் எழுதும் பொழுது இப்படியா எழுதுகிறார். ஒரு ஆசாரியன் பலி செலுத்தும் போது பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆடுகளின் மாடுகளின் ரத்தத்தை தெளிக்கும் போது மீண்டும் மீண்டும் பலியிட வேண்டிய ஒரு அவசியத்தை அவன் வெளிப்படுத்தினான். ஆனால் இவரோ தம்முடைய ரத்தத்தை பலியாய் சிந்தி உயிர் தெழுந்த பொழுது இனி ஒரு பலி தேவையில்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு பிரதான ஆசாரியராக உங்களுக்கு எனக்கு நடுவாக நின்று அதை முடித்து தீர்த்தேன் என்பதை வெளிப்படுத்தினார். இதைதான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ம் 6மான வசனங்களில் குறிப்பிடும் பொழுது தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, அவர் ஒருவரே பிரதான ஆசாரியர் என்பதை விளங்க பண்ணினார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலேயும் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேயும்
மறுபடியும் மறுபடியும் இவைகளை நீங்களும் நானும் வாசிக்கிறோம். அம்மா, இனி நமக்காக பலியிட வேண்டிய ஒரு காரியமும் இல்லை. இனி நமக்காக பலியிடப்பட வேண்டிய ஒரு பொருளும் தேவை இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரே பிரதான ஆசாரியராய் தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்ததினாலே, அவர் உயிர்த்தெழுந்தும் இருப்பதினாலே ஒரு பிரதான ஆசாரியர் உங்களுக்கு எனக்கும் இருக்கிறார் என்பதை நிரூபிக்கிறார். நம்பர் 5 யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்திலே வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். எழுதிக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்மிடம் அருளப்படுவதற்கு உயிர்த்தெழுதல் காரணமாயிற்று. பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுவதற்கு ஒரு காரணமாய் மாறிற்று உயிர்த்தெழுதல். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் உயிர்த்தெழுந்திராவிட்டா யார் வந்திருக்க முடியாது? பரிசுத்த ஆவியானவர் வந்து தான் பங்கை நிறைவேற்றி இருக்க முடியாது. யோசித்து பாருங்களேன், கொஞ்சம் யோசிங்களேன். பரிசுத்த ஆவியானவர் மட்டும் இந்த பூமியில வந்துராவிட்டா இன்னைக்கு உலகம் எப்படி இருந்திருக்கும்? பூமி எப்படி இருந்திருக்கும்? கிறிஸ்தவம் தான் ஏற்பட்டிருக்குமா? தோன்றி இருக்குமா? கிறிஸ்தவ ஜீவியம் ஒன்று இருந்திருக்குமா? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நான் போவேனே ஆகில் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். அல்லேலூயா. அந்த ஆவியானவர் நமக்கு சகல சத்தியத்தை குறித்து நமக்கு கண்டித்து உணர்த்துவார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல இப்படியா சீஷர்கள் கூறும்போது, அப்போஸ்தலர் 2:33, அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும், நான் ஒரு படி மேல போய் இப்ப சொல்றேன், நீங்கள் அனுபவிக்கிறதுமான. இன்னைக்கு நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம அதை கண்ணார கண்டோம், பார்த்தோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இதை பெறுவதற்கு ஒரே ஒரு காரணம் தான், கிறிஸ்து உயிர்த்தெழுதல். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தான் பங்கை நிறைவேற்றி உயிர்த்தெழுந்து போயிட்டாரு. அடுத்தது ஆவியானவர் பங்கை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அதனால் வெகு காலம் அல்ல, ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற காலம் வெகு குறைவா இருந்து கொண்டிருக்கிறது. மனவாட்டியாகிய சபை எப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுமோ அப்பொழுதே யாரும் போயிடுவாரு. அந்த நாழிகை, அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவி இல்லாத பூமியை நீங்களும் நான் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும்போது 1 யோவான் 2:27, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறது. உயிர்த்தெழுதல் இல்லைன்னா இந்த போதனை கிடைச்சிருக்காதம்மா. உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் இந்த நமக்கு சத்திய வார்த்தை கிடைத்திருக்காது. உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால், நடந்திராவிட்டால் இன்றைக்கு நீங்களும் வேத வார்த்தைகளினாலும் நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு இருக்காது. 2000 ஆண்டுகள் ஆகியும், கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 2000 ஆண்டுகள் ஆகியும் இன்றைக்கும் அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாய் கிடைக்கப்பெற்ற வார்த்தைகள் ஒவ்வொரு மனிதனையும் சந்தித்துக் கொண்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் விளங்க பண்ணிற்று. நம்பர் 6, நம்பர் 6, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தையும் 23ஆம் வசனத்தையும் வாசிங்க. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஒரு மனிதனால் உலகத்திலே மரணம் உண்டானது, ஒரு மனிதனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. 23வது வசனம், அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. அதில் முதல் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. பக்கத்துல கரம் கொடுக்க சொல்லுங்க. முதற் பலன் இயேசு, பின்பு அவருடைய வருகையில அவருடையவர்கள். யார் அந்த அவருடையவர்கள்? யார் அந்த அவருடையவர்கள்? பக்கத்துல சொல்லுங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் தான். சொல்லுங்க, நீங்களும் நானும்
உயிர்ப்பிக்கப்படுவோ. எழுதிக் கொள்ளுங்க. நம்பர் 6, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை உறுதிப்படுத்தியது. மரித்தோர் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள் என்பதை உறுதிப்படுத்தினது எது தெரியுமா? எது தெரியுமா? கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் அந்த நம்பிக்கை நமக்கு கொடுத்திருப்பதனால தான் மரண தருவையில அடக்கம் பண்ணும் போது நாம இந்த வார்த்தையை பயன்படுத்துறோம். நாங்க புதைக்கல, என்ன பண்றோம்? எங்களுக்குரியவர்களை, தேவனுக்குரியவர்களை, தேவனுடைய பிள்ளைகளை விதைக்கிறோம். மரிக்கிற ஒவ்வொருவருக்கும் உயிர்த்தெழுதலின் நிச்சயத்தை கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் கொடுத்தது. அவர் உயிர்த்தெழுந்து காண்பித்தார். பார், நான் உயிர்த்தெழுந்திருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள் என்று சொல்லி சொன்னார். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரம். பொதுவாக நம்ம எல்லாம் அடக்க ஆராதனை நேரத்தில் தான் பயன்படுத்துவோம். அப்படிப்பட்ட வசனமா மாறிட்டு வாசிங்களேன். 16, 17. 1 தெசலோனிக்கேயர். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். கோடிட்டுக் கொள்ளுங்கள், கோடிட்டுக் கொள்ளுங்கள். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள். அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய மரணம் சந்திக்கணும், கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் சொல்லிவிட்டு பவுல் எழுதுகிறாரு, பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் கர்த்தரோடு கூட எப்பொழுதும் இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. மரித்தவர்களுக்கு முந்தி நீங்களும் நானும் எழுந்திருக்க மாட்டோம், போக மாட்டோம். நீங்களும் நானும் மரித்தவர்களுக்கு முந்தி கொள்வதில்லை. அல்லேலூயா. நான் மரித்தவர்களுக்காக நன்றி சொல்லுகிறேன், பாக்கியவான்கள் என்கிறேன். முந்தி மரித்தவர்களுக்காக நான் எப்பொழுதும் நீதிமான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானது என்று சொல்லப்பட்டதுடைய வார்த்தையின் அர்த்தம் அதுதான். உங்களுக்கு எனக்கு முந்தி அவங்க தான் எழுந்திருப்பாங்க. உங்கள் சரீரம் என் சரீரம் மறுரூபமாகி தேவனோடு இணைவதற்கு முன்பதாக அவர்கள் தான் எழுந்திருப்பார்கள். எத்தனை ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. இவை எல்லாவற்றையும் நமக்கு, இந்த நம்பிக்கையை நமக்கு கொடுப்பது ஒன்னே ஒண்ணுதான், கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால. அல்லேலூயா. அதனால்தான் பவுல் அந்த 1 கொரிந்தியர் எழுதுறாரு, அவரே அதன் முதற் பலன். முதலாவது எழுந்திருச்சு காண்பிச்சார். இந்த நாட்கள்ல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியங்கள் நிறைய உண்டு. சரிங்களா? இதை தியானிக்கும் போது ஆண்டவர் வேற சில காரியங்களும் எனக்கு, கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை சுற்றிலும் நடந்த 4 காரியம் கற்றுக்கொள்ளணும். கிறிஸ்துவின் மரணத்தின் போது இந்த பூமியில நடந்த சில நிகழ்வுகள், இது எல்லாம் தியானிக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த போது கல்லறைகள் என்ன பண்ணப்பட்டதான்? சொல்லுங்களேன். திறக்கப்பட்டது. மரித்தோர் அவங்க எங்க போனாங்க? என்ன நடந்தது? ரகசியம், மிஸ்ட்ரி. இன்னைக்கு வரைக்கும் ரகசியம். அவங்க எங்க போயிருப்பாங்க? என்ன நடந்திருக்குது? என்ன காரியங்கள் நடந்தது? நீங்களும் நானும் மறுரூபமாக்கப்படும் போது அது ஒரு நாள் வெளியரங்கமாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நம்முடைய உயிர்ப்பிக்கப்படுவோம் என்கிற நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51, 52. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51, 52. ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. நாம் எல்லாரும் செத்து போக மாட்டோம். ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் அந்த வார்த்தையை குறித்துக் கொள்ளுங்க. அழிவில்லாதவர்களாய். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய நம்பிக்கையை நாம அடுக்கிக் கொண்டே போகலாம் புறஜாதியர் மத்தியில. ஆனா நமக்கு தான் தெரியுறதில்ல, சொல்றதில்ல. அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்போம் நீங்களும் நானும். அவங்க அப்படி இல்லை, உலர்ந்த எலும்புகள். ஆனா நீங்களும் நானும் அப்படி இல்லை, அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்போம். யோவான் 11ஆம் அதிகாரம்
25 26 இதைத்தான் இயேசு கிறிஸ்து கூறும் பொழுது இயேசு அவளை நோக்கி, இயேசு மார்த்தாளையும் மரியாளையும் நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நல்ல கரங்களை தட்டி. இதைத்தான் பின்னாட்கள்ல வந்த பவுல் சொல்றார், அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் அதிகமான நித்திய கனமகிமை நமக்கு உண்டாகும். அல்லேலூயா. இவைகளை நமக்கு தருவது ஒன்றே ஒன்றுதான், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். நம்பர் 7, 7ஆவதா அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 42வது வசனம். அப்போஸ்தலர் 10:42. அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனானால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார் என்று பக்தர் எழுதுகிறார். 7வது நியாய தீர்ப்பை உறுதி செய்தது. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நியாய தீர்ப்பை என்ன செஞ்சது? உறுதி செய்திருக்கு. ஒரு நாள் வரப்போகுது, இந்த சட்டத்தை போடுறவன், இந்த சட்டத்தை ஏற்றவன், அப்புறம் தனக்காக நிரந்தரமா நிரந்தரமா உட்கார போறவனான்னு எனக்கு தெரியல. எல்லாரும் ஒரு நாள் எங்களுக்கு தான் போய் ஆகணும். நிரந்தரம் சொன்ன ஹிட்லர் முதற்கொண்டு, அலெக்சாண்டர் முதற்கொண்டு எத்தனையோ பேர் மண்ணை கவி போயிட்டாங்க. இவர்கள் நிரந்தரம் எத்தனை காலம் இன்னும் இருக்க போறாங்கன்னு தெரியல. ஆனா தாங்கள் இருக்கிற வரைக்கும் தங்களுக்கு சாதகமாக எல்லா காரியத்தையும் கொண்டு வந்து ஒன்னே ஒண்ணுதான், ஒரு நாள் என்ன வரும்? நியாய தீர்ப்பு வரும். ஜட்ஜ்மெண்ட் டே ஒன்று. பக்கத்தில் காரங்களுக்கு சொல்லுங்க, தேவனுடைய நியாய தீர்ப்பு ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? தேவனுடைய நியாய தீர்ப்பு சபையில துவங்கும் காலமா இருக்குது. சபையில துவங்கிதான் குப்பனுக்கும் சுப்பனுக்கும் ஜீக்கும் போவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கிட்ட இருந்து அது முதல்ல தொடங்க போதான். நியாய தீர்ப்பு நாள் ஒன்று உண்டு. அதை உறுதிப்படுத்தினது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். அவர் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு சிங்காசனத்தில் ராஜாவா உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். முதல் விசை வரும்போது ஏழை கோலமாய், கந்த துணி இல்லாம, போடுறதுக்கு கட்டில் இல்லாம, படுக்கிறதுக்கு மெத்தை இல்லாம, ரூம் இல்லாம, ஆடு மாடு கட்டப்படுகிற இடத்துல முன்னணையில கிடக்கிறவராய் வந்தார். இயேசு அதே கண்ணோட்டத்தோட பார்த்து கொண்டிருக்காதீங்க அருமை தேவ ஜனமே. இதை பார்த்து கொண்டிருக்கிற, எங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் விசுவாச பிள்ளைகளே, இயேசு கோலும் கையுமா தடியோடு வர போறதில்லை. இயேசு உருவின பட்டயத்தோடு ராஜாதி ராஜாவாய் நியாயம் தீர்க்கிறவராய் வெள்ளை குதிரையின் மேலே சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வர போகிறார். அல்லேலூயா. ஒருவரும் தப்ப முடியாது, ஒருவரும் தப்ப முடியாது. உயிர்த்தெழுதல் 7ஆவதாய் நியாய தீர்ப்பை உறுதி செய்தது. யோவான் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இதைத்தான் வாசிக்கிறோம். அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல, கவனிங்க, பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனை கனம் பண்ணும்படிக்கு, எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல், அவர் ஒருவருக்கு நியாய தீர்ப்பு செய்யாமல், நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். உங்களுக்காக எனக்காக மரித்து ரத்தம் சிந்தி 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்த இயேசுவின் கரத்தில் கொடுத்திருக்கிறார். நிறைய விசுவாசிங்க நினைக்கிறீங்க அன்பானவர், பண்பானவர், இரக்கம் உள்ளவர். ஏன்னா நமக்கு அப்படிப்பட்ட செய்தியே கேட்டு 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 உலகத்திலிருந்து வந்து எல்லாம் என்ன ஆயிட்டு இப்படி கை வச்சு நிற்கிறது போல, அப்படி இருதயத்தை கிளந்து, அப்படி இருதய ஆண்டவர் இருதயத்தில் அப்படியே மெழுகொத்தி ஏத்துறது, அவரை பார்த்து அப்படியே பரிதாபமா இருக்கிறது போல நம்ம ஆட்கள் அப்படி அப்படியே சித்தரிச்சு காண்பிச்சிட்டாங்க. நான் சொல்லட்டுமா, புறஜாதியாருக்கு தான் சிலுவை காட்சி வேணும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நரக காட்சியை காமிக்கிறோம். இன்னும் நமக்கு போய் சிலுவை தொங்கின இயேசு அப்படிலாம் இல்லை.
அவர் சிலுவையில் தொங்குகிறதா இனி நீங்களும் நான் இல்லை பார்க்க கூடாது. நரகத்தின் கொடுமை எப்படி என்பதை உங்களுக்கு எனக்கு காண்பித்து கொடுக்கணும். சபையில் உட்கார்ந்தவங்களுக்கு அந்த காட்சியை தேவன் காண்பிக்கணும். ஏன்னா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் அப்படி இறக்கப்பட்டு என் மேல அன்பு வச்சு அன்னைக்கு நான் அழுதுருவேன், 2 சொட்டு கண்ணீர் விட்டுருவேன், உடனே வா மகளே நீ அழுதுட்ட, வா மகனே வா உன்னை கூட்டு போயிரு. இல்ல இல்ல கிடையாது கிடையாது, அப்படிப்பட்டவரா இல்ல. சங்கீதக்காரன் அப்பவே சொல்லிட்டாரு, குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் சாகாமலும் இருக்கும்படிக்கு அவரை பாதத்தை முத்தம் செஞ்சிருங்கம்மா. இப்ப செய்யாகட்டி இனி ஒரு காலம் இல்லை. எத்தனையோ உயிர் தெழுந்த திருநாள் உங்கள் வாழ்க்கையில கடந்துட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு நாளாய் நீங்க நினைச்சு கடக்காதீங்க. இன்னைக்கு நியாய தீர்ப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் எல்லாரும் கை கட்டி நிக்கணும். ஒரு நாள் தனித்தனியா போய் வருஷத்துக்கு 52 பிரசங்கம் என்று 16 வருஷமா என் ஊழியத்தின் அனுபவத்தை சொல்றேன். சபை ஆரம்பித்து 16 வருடமா சத்தியத்தை கேட்டு உள்ள உட்கார்ந்துட்டு இருக்க விசுவாசியே அன்று கணக்கு கேட்பார், உனக்கு வார்த்தை கொடுத்தனே, மனம் திரும்பினியா, எனக்காக நீ வாழ்ந்தியா, என் ஊழியத்தை நிறைவேற்றினாயா? எரிந்து கொண்டிருப்பேன் எப்பொழுதும் உமக்காய் பாட்டு பாடுறதில்ல, செய்து காண்பிக்கணும். நம்பர் 7, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நியாய தீர்ப்பை உறுதிப்படுத்தியது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3, 4, 8வது, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி, குறித்துக் கொள்ளுங்கள், வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். வேத வாக்கியங்களின்படி மரித்தார், வேத வாக்கியத்தின்படி உயிர்ப்பிக்கப்பட்டார். எழுதிக் கொள்ளுங்க, தீர்க்க தரிசன வார்த்தைகள் அனைத்தையும் நிறைவேற்றி முடித்தார். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தீர்க்க தரிசனங்களின் வார்த்தைகளை நிறைவேற்றிட்டு ஒன்றும் தரையில வேளை தம்முடைய தாசர்களை கொண்டு ஆண்டவர் என்னென்ன வார்த்தைகளை பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொன்னாரோ, வேதத்திலே அதிகமாக கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள்ல வார்த்தைகள் என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் குறித்து தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தைகள் அனைத்தையும் உயிர்த்தெழுதல் நிறைவேற்றிட்டு அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 23வது வசனம், 26, 23 வேகமாய் தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லி இருந்தபடி கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்று சொல்லுகிறதே அன்றி நான் வேறு ஒன்றையும் சொல்லுகிறதில்லை. மோசேயும் தீர்க்கதரிசிகளும் முன்னமே சொல்லி இருந்தபடி. அல்லேலூயா. நான் எப்பொழுதும் சொல்லுவேன், ஒரு வாழ்ந்து முடித்த மனுஷனுடைய வாழ்க்கை சரித்திரை எழுதுறது லகுவானது. மகாத்மா வாழ்ந்தார், மகாத்மா கதராடைய முடித்தினார், சத்தியாகிரகம் நடத்தினார், தண்டி வரைக்கும் யாத்திரை போனார். எழுதுறது ஈஸி, லகுவானது, கூட்டியும் குறைச்சி எழுதிக்கலாம். மகாத்மா வெள்ளையா இருந்தார், யாரு கண்டா? நீங்க பாத்தீங்களா? நான் பார்த்தேன். கூட்டி குறைச்சி எழுதிக்கலாம். ஆனால் எழுதினதன்படி வாழ்வது என்பது மிகவும் கடினமான ஒன்று. அல்லேலூயா. தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளின்படி வாக்கியங்களின்படி மரித்தார். தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளின்படி சொல்லுங்க, 3ஆம் மணி வேளையில மரிக்கணும் என்பது தீர்க்கதரிசிகள் எழுதி வைத்த ஒன்று, பிதாவானவர் ஆதீனத்தில் குறிப்பிட்ட ஒன்று. அந்த 3ஆம் மணி வேளை மரிக்கிற வரைக்கும் இயேசு காத்து கொண்டிருந்தார். எத்தனை யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கு நாம ஒரு சரீரத்தில் ஒரு பாடு வந்த உடனே நம்ம உடனே சொல்றோம் தெரியுமா, என்னை எடுத்துக்கொள்ள கூடாது ஆண்டவரே, ஏன்பா என்ன வச்சிருக்கீங்க? இயேசு அதை கேட்பதற்கு கூட அவருக்கு என்ன இல்லைங்க. நல்லா கவனிச்சு பாத்தீங்களா? அந்த சிலுவை பாடுல தொங்கும் போது, மரணத்தில் தொங்கும் போது உடனே என்னை எடுத்துங்கப்பான்னு சொல்லக்கூட அவருக்கு என்ன இல்லை? உரிமை இல்லை, உரிமை இல்லை. ஏன் தெரியுமா? வேத வாக்கியங்களின்படி மரிக்கணும், வேத வாக்கியங்களின்படி உயிர் தெழணும். இப்படி வாழ்வது என்பது ரொம்ப கடினங்க. அல்லேலூயா. எல்லாம் வேத வாக்கியங்களின்படி வாழ்ந்து முடித்தார், நிறைவேற்றினார். நேற்று தினத்தில் இரவு நேரத்தில் என் மக திடீர்னு என்கிட்ட ஒரு காரியத்தை கேட்டா. அப்போ இந்த பாயிண்ட் தான் எனக்கு ஞாபகம் வந்தது.
அவகிட்ட அன்னைக்கு நேற்று பதில் சொல்ல, ஆனா கேட்டது இன்னைக்கு இப்ப சொல்றேன். ஆண்டவராக நம்ம ஆண்டவர் ஏன்பா, ஏன் டாடி மரிச்ச அன்னைக்க உயிரோடு எழுந்துக்கல? மரிச்ச அன்னைக்க உயிரோடு இருந்தா ஒரே ஆராதனையோட முடிச்சிட்டு இருக்கல. உங்களுக்கும் கஷ்டம் இல்ல, உட்கார்ந்து கேட்கிற எங்களுக்கும் கஷ்டம் இல்ல. இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி மரித்தார். 3ஆம் நாளிலே உயிரடைய வேண்டும் என்பது எழுதினது. அல்லேலூயா. அந்த 3 நாள் வரைக்கும் அவர் கல்லறையின் குகையில இருந்தார், வாயிலில இருந்தார். பிரியமான தேவ பிள்ளைகளை, ஒவ்வொரு அங்குலமும் இயேசுனுடைய ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு நிகழ்வும் இனி நடக்க போகிறதும் கூட வேத வாக்கியங்களின்படி. நம்பர் 9, நம்பர் 9, யோவான் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. உயிரடைறதுக்கு முன்னாடி ஆண்டவர் உயிரடைறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாது இருந்தால், இல்லன்னா நான் உங்களுக்கு சொல்லி, நான் உங்களுக்கு முன்னமே சொல்லிருப்பேன் ஒண்ணும் இல்லன்னு. வாசிங்க. ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். இப்போ சொல்லுகிறேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். இப்போ உங்களுக்கு புரிந்திருக்கும், இயேசு உயிர்த்தெழுதல் நமக்கு 9வது கொடுக்கிற முக்கியத்துவம் என்ன, நம்பிக்கை என்ன. அது ஒண்ணு. அடுத்தது அதுக்கு முன்னாடி ஒண்ணு என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? உங்களுக்கு பரலோகத்தில் ஒரு இடம் உண்டு. பக்கத்துல காரங்களை குலுக்கி சொல்லுங்க. பல்லாவரத்தில் இல்லைனாலும், அண்ணா நகர்ல, பெசன் நகர்ல இல்லைனாலும், ஏன்னா எல்லாருக்கும் ஆசை அப்படித்தான். காசா கிராண்ட்ல இல்லைனாலும் கவலைப்படாதீங்க, பரலோகத்தில் உங்களுக்கு இடம் உண்டு. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் 9வது நமக்கு ஏற்படுத்தி தந்த முக்கியத்துவம், நிச்சயம் பரலோகத்தில் எனக்கு உங்களுக்கு ஒரு இடம் உண்டு. இல்லைன்னா ஆண்டவர் சொல்லிட்டு இருப்பார். ஆண்டவர் சொல்லி போயிருக்கார், நான் போய் ஆயத்தம் பண்றேன், எல்லாம் பண்ணி ரெடி பண்ணிடுறேன், எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து நான் இருக்கும் இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு உங்களையும் கூட்டிக் கொண்டு போவேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 10 முதல் 27 வசனங்கள், ஒரு நீண்ட பகுதி. ஆனால் நீங்கள் வீட்டுக்கு சென்று இன்னைக்கு வாசித்து பாருங்க. இரவு படுக்கைக்கு செல்வதற்கு முன்பாக வரைக்கும், படுப்பதற்கு முன்பாக வரைக்கும் முன்பதாகவே இந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. தேவன் வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன். கடைசியாக நம்பர் 10, 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரம் மறுபடியும் வாசித்த வசனங்கள் 14 முதல் 17 வசனங்கள். வேகமாய். இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை, அப்படியே அவருக்குள் மரித்த உங்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் 16ஆம் வசனம் ரொம்ப முக்கியமானது. ஏனெனில் அவர் தாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வருவார். போதுமானது, நேரம் இல்ல, மீதி வசனத்தை அப்புறம் படிங்க. வானத்திலிருந்து இறங்கி வருவார். உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் வருவது கடினம், வருவது இயலாத காரியம். எழுதிக் கொள்ளுங்க. நம்பர் 10, இயேசுவின் 2ஆம் வருகையை கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் உறுதிப்படுத்தப்பட்டது. அல்லது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இயேசுவின் 2ஆம் வருகையை உறுதி செய்தது. அல்லேலூயா. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஆண்டவர் மீண்டும் வருவார். அல்லேலூயா. உங்களுக்கு நம்பிக்கை, பக்கத்துல காரங்களுக்கு உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? அவங்க முகத்தை பார்த்துக்கிறாங்க, உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? என் முகத்தில் அங்க பார்த்தா தெரியலையே, இங்கே இருக்க ஆசைப்படுவது போலதானே இருக்குது. பார்த்தா நிறைய பேர், என்ன பாஸ்டர் இப்பதான் வீடு வாங்கியிருக்கேன், இப்பதான் தோட்டம் வாங்கியிருக்கிறேன், இப்பதான் வேலை பர்மனன்ட் ஆயிருக்குது, இப்பதான் ப்ரமோஷன் கிடைச்சிருக்குது, இன்னும் கொஞ்ச காலம்ன்றீங்களா? இல்ல, கிறிஸ்துவின் வருகை அது சீக்கிரம். அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் இதைத்தான் வாசிக்கிறோம். வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், அவர் தாமதம் பண்ணார். பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது எல்லாரும் அண்ணாந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ போயிட்டாரு. தூதர்கள் சொல்றாங்க,
சீஷர்களை ஏன் அப்படி பாக்குறீங்க? ஏன் வானத்தை அண்ணாந்து பாக்குறீங்க? உயிர்த்தெழுந்து மேல வருகிற இயேசு மீண்டும் ஒரு நாள் அப்போஸ்தலர் 1:11 சொல்லப்படுகிறது, தூதர்களின் சாட்சி என்ன தெரியுமா? உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். இதை நமக்கு பலமாய் நிரூபிப்பது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். வெளிப்படுத்தின விசேஷம் 22:7, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஒரு இடத்துல இப்படி எழுதி இருக்குது. ஆனா இதே வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்துல வாசிங்கன்னா, முதல் 2 அதிகாரத்துல தீர்க்கதரிசன வசன புஸ்தகங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்ளுகிறவனும், 65 புஸ்தகத்துல கை கொள்ளுகிறவன், கட்டளை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று மட்டும்தான் எழுதியிருக்கும். ஒரே ஒரு புஸ்தகத்துல மட்டும்தான், வெளிப்படுத்தின விசேஷம் 66வது புஸ்தகத்துல மட்டும்தான் ஆவியானவர் இப்படி எழுதி வைத்திருக்கிறாரு, வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான். என்ன வாசிக்கிறோம், என்ன கேட்கிறோம், என்ன கடைபிடிக்க போகிறோம், அது சீக்கிரத்தில் இயேசு வரப்போகிறார். வசனம் 12 அதை தான் சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலன். அம்மா அப்பா பண்ற ஜபத்துக்கு உனக்கு பலன் இல்ல தங்கச்சி, உங்க அப்பா அம்மா பண்கிற கிரியைக்கு உனக்கு பலன் இல்ல தம்பி, உன் பிள்ளைகள் பண்ற ஜபத்துக்கு உனக்கு பலன் இல்ல ஐயா அம்மா. பாஸ்டர் உனக்காக செய்யறதில்ல, அவன் அவருடைய கிரியைகளுக்கு தக்கதான பலனோடு ஆண்டவர் வருகிறார். மேலும் வசனம் 20 வாசித்து முடிப்போமா? இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் சொல்லுகிறார். மெய்யாகவே சீக்கிரமாய் வருகிறேன். 10வதாக கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஆண்டவருடைய 2ஆம் வருகையை, ரகசிய வருகையையும் உறுதிப்படுத்தி இருக்கிறது. எழுந்து நிற்போமா? கர்த்தருடைய பந்திக்கு நேராய் நம்மை ஆயத்தப்படுத்தி எழுந்து நிற்போமா? 10 காரியங்களை நாம பார்த்தோம். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு கற்றுக் கொடுத்த, உணர்த்தி இருக்கிற 10 காரியங்கள். இயேசுவின் உயிர்த்தெழுதல் கிறிஸ்துவத்தின் அஸ்திபாரம், மனு குலத்தின் மீட்பு நிச்சயத்தை தந்தது. கிறிஸ்துவின் தெய்வீகம் உறுதிப்படுத்தப்பட்டது. அவர் உங்களுக்காக எனக்காக மத்தியஸ்தராய் பிரதான ஆசாரியராய் இருக்கிறார் என்பதை விளங்க பண்ணிட்டு, பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுவதற்கு காரணமாயிற்று. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உறுதிப்படுத்தப்பட்டது. நியாய தீர்ப்பை உறுதி செய்தது. வேத வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேறும்படிக்கு இப்படி நடந்தது. பரலோகத்தில் நமக்காக ஒரு ஸ்தலத்தை உண்டு பண்ணின நிச்சயத்தை கொடுத்திருக்கிறது. கடைசியாக கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறது.